வணக்கம். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருதோ இல்லையோ அந்த கட்சியின் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்து ஆளு, அதனால அந்த காலத்து ஆள் மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்தா ரசிகர்கள் மனப்பான்மையில் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். அதாவது கட்சி தொண்டர்கள் நிச்சயம் வரமாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் நிச்சயம் வரமாட்டாங்க. புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் நடிகர் விஜயை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்கனவே இருக்கிற தொண்டர்கள் வருவார்கள் அப்படின்னு இவர் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறார். அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, தன்னை போலவே நினைச்சிட்டாரு. இவர் இவ்வளவு நாட்களாக ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தார், எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசியாக இருந்தார், சசிகலாவுக்கு விசுவாசியாக இருந்தார், எடப்பாடிக்கு விசுவாசியாக இருந்தார். கடைசியில் இப்போ எல்லாத்தையும் தாழம் மூழ்கிட்டு போய் விஜய்க்கு விசுவாசியாக ஆகிட்டார். இவரை போல தலைவர்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்களையும் அவர் நினைக்கிறார் போல. இது பகல் கனவாக தான் முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய தொண்டர்களை வளர்க்கவில்லை, பயிற்றுவிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும்.